Hi, hello guys, you're watching Entertainment with Harish and Bharat. So, இன்னைக்கு we are back again with another episode of Iconic Matches. இது வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. Q&A செஷன் வச்சிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடி. ஸோ அதுல கூட நிறைய பேர் வந்து ஐகானிக் மேட்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்க நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. நாங்க முன்னாடி வந்து ஐபிஎல் மேட்சஸ் வந்து கவர் பண்ணிருந்தோம் ஐகானிக் மேட்சஸ்ல. இப்போ என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான், அதுவும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நம்ம ஊர்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவும் இங்கிலாண்டும் நிறைய மேட்சஸ் விளையாடி இருப்பாங்க. அதுல ஒரு ஐகானிக்கான மேட்ச் இந்தியாவுக்கு பர்சனலா அந்த மேட்சை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட் நாங்க பண்றோம். 2014ல லார்ட்ஸ்ல நம்ம வந்து இங்கிலாந்து அகேன்ஸ்டா போய் விளையாடுறோம். அது வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரிஸ், 5 மேட்ச் சீரிஸ். அது நிறைய எமோஷனலான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்தியாவுக்கு பர்சனலா. அண்ட் அலஸ்டர் குக்குமே வந்து அந்த மேட்ச் முடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா அந்த கடைசியில நாங்க சொல்லுவோம். இந்த மேட்ச்ல வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம்னே சொல்லலாம். அதை எப்படி சொல்றது, ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா வந்து டிஆர்எஸ்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அந்த சீரீஸ் ஃபுல்லாமே. அதாவது இந்தியா வந்து டிஆர்எஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல இந்தியா விளையாடுற மேட்சஸ் வந்து டிஆர்எஸ் வேண்டாம், அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை அந்த பால் ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம். ஸோ வந்து வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் டவுன் லைன் தான் வந்து அதை பெர்மனன்ட் ஆக்குனாங்க. அதுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேண்டட்டரி ஆக்குனாங்க. சரி, ஓகே, டிஆர்எஸ் இல்ல அப்படி கடந்து போயிடக்கூடாது, அதனால நிறைய ராங் டிசிஷன்ஸ் வந்து கிடைச்சு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்க வந்து சொல்றோம். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா தன்னோட கடைசி வின் எப்ப திரும்ப இருந்துச்சு ஓவர்சீஸ்ல, அதுவும் டெஸ்ட்ல 1120 days முன்னாடி தான் வந்து அந்த கடைசி வின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வின் கிடைக்குமா கிடைக்குமா எப்படி 1120 நாள் கழிச்சு ஒரு வின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க இந்த மேட்சை. அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிரா ஆயிடுது, செகண்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல ஆடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியா டீம் வந்து சூப்பரான நிலைமையில இருந்துச்சு. அதாவது பெரிய பெரிய பிளேயர்ஸ், டிராவிட் இல்ல, பிவிஎஸ் லக்ஷ்மன் இல்ல, டெண்டுல்கர் இல்ல, இந்த மாதிரி ஜாம்பவான்கள் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா யங்ஸ்டர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல பெருசா ஒரு டீமே ஃபார்ம் ஆனுங்க. பவுலர்ஸே யார்த்துமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. வருண் நாராயணா இருக்கட்டும், பங்கஜ் சிங்னு சொல்லிட்டு ஒரு பவுலர்லாம் அந்த டைம்ல அவர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டூவர்ட் பின்னி மறந்துட்டீங்க. ஸ்டூவர்ட் பின்னி தான் ஹைலைட். அவரை மிடில் ஆர்டர்ல வச்சிருப்பாங்க. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அப்போ வந்து ஸ்டூவர்ட் பின்னி வந்து விளையாட்டு இருந்தாரு. அப்புறம் புவனேஸ்வர் குமார், முகமது ஷமிலாம் அப்பதான் டெபியூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான மேட்ச் பிளேயர்ஸே நம்மளுக்கு வந்து அப்பெல்லாம் யாரு இதுதான் ஒரு டெக் ஆஃப் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே கிடையாது அந்த டைம்ல. விராட் கோலி டிரான்சிஷன் ஆகி ஒரு கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டெக் ஆஃப் பவுலர்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. நம்ம ஓவர்சீஸ் எல்லாம் போய் நிறைய அடிக்க ஆரம்பிச்சோம். அவரு விராட் கோலி எடுத்துட்டு அந்த ரெக்கார்டு தான் ஜாஸ்தி டெஸ்ட்ல. ஓகேங்களா, யாரையும் மேல தூக்கிலாம் நான் சொல்ல. அந்த டைம்ல இருந்த பிளேயர்ஸ் நம்மளுக்கு வந்து செட் ஆகல, டீம் செட் ஆகல. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டிரா ஆயிடும், செகண்ட் டெஸ்ட் வந்து ஆடுறாங்க இந்தியா. ஸோ டாஸ் ஜெயிக்கிறாங்க, இங்கிலாந்து வந்து பவுலிங் எடுக்கிறாங்க. இந்த மேட்ச்ல போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த சினேரியோ சொல்லிடுறேன், நீ சூப்பரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து 2011ல ஒரு 4-0 தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சீரிஸ் நம்ம வந்து இங்கிலாந்துல வேர்ல்ட் கப் அடிச்சு முடிச்ச கையோட நம்ம வந்திருப்போம், 4-0 அசிங்கப்படுத்தி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வந்து நீங்க எங்களுக்கு வந்து சீமிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்தீங்களா, நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்தா உங்களுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போய் 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸை இங்கிலாந்து இந்தியாவில வந்து 2-1 ஜெயிச்சிருப்பாங்க. நான் ரிப்பீட் பண்றேன், ஐ திங்க் அது 4 மேட்ச் சீரிஸ் நினைக்கிறேன். 4 மேட்ச் சீரிஸ் இங்கிலாந்து வந்து 2-1 ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாண்டி பனசர், கிராம் ஸ்வான் வந்து சூப்பரா ஸ்பின் போட்டு எடுத்து அலிஸ்டர் குக்லாம் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த சீரிஸ் வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமானே சொல்லலாம். ஹோம் டெஸ்ட்ல நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரிஸ் தோக்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப இங்கிலாந்து போகும்போது நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நாட்டிங்ஹாம்ல நடந்திருக்கும், ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல ஒரு செமையான ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லர்லாம் கிடையாது, டிரா ஆயிடும் அந்த மேட்ச். சரிங்களா, அதுல நோட்டபிளா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 470 480 அடிச்சிருவாங்க. இங்கிலாந்து வந்து ஆக்சுவலி 270 for 9 இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரெக்கார்டா இருக்கிற அந்த 11th விக்கெட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜோ ரூட் அண்ட் ஜிம்மி ஆண்டர்சன், 198 ரன்ஸ் 11th விக்கெட் பார்ட்னர்ஷிப். ஆண்டர்சன் வந்து 80 அடிச்சிருப்பாரு, அப்புறம் வந்து ஜோ ரூட் வந்து ஒரு 150 கிட்ட அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச் நம்ம டிரா பண்ணிடுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து பிரஸ் வந்து இங்கிலாந்து டீமை வந்து ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க, ஏன் நீங்க வந்து ஜெயிக்க மாட்டீங்க, இந்தியா இதெல்லாம் ஒரு மொக்க டீம். 3 வருஷம் ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி 2010 டிசம்பர் 30th அதுதான் வந்து இந்தியா கடைசியா அவையில ஜெயிச்ச மேட்ச். நல்ல நமக்கு இருக்கு, டர்பன்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்போம். சரிங்களா, லைக் 2011 அப்பதான் ஒரு இயர் ஸ்டார்டிங்ல சூப்பர் ஜாலியா ஜெயிச்சோம் அப்படின்றப்போ 11 2012 2013 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிக்காம 2014 இந்த ஜூன் டைம்ல வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க. இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஜெயிக்க தெரியல அப்படின்ட்டு வந்து பிரஸ் பயங்கரமா பிரஷர் போட இங்கிலாந்துக்கு வந்து ஓகே நாங்க ஜெயிச்சுக்கிறோம். கிரீன் டாப், அதாவது லார்ட்ஸ்லயே இந்த அளவுக்கு கிரீனா ஒரு பிச்சா கிரவுண்டான்னு வந்து டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு கிரீன் டாப் வந்து கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான், பிச்சை பார்த்தோன்னே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. மேட்ச் வந்து சில பால் ஏறும், சில பால் இறங்கும். நீங்க அந்த ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஒரு அன்னிவரான பிக்சர்.
ஆமா, ஃபுல்லா வந்து சீமாஸ்க்குனே செதுக்கி வச்ச ஒரு பிட்ச் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பிட்சை பார்க்கும்போது நிறைய பண்டிட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இந்தியா கதை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து வந்து நீ சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து முரளி விஜய் அண்ட் ஷிகர் தவன். முரளி விஜய் கொஞ்சம் வருஷமா இருக்காரு, ஒரு 7 இயர்ஸா வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. அப்படின்னாலுமே ஷிகர் தவனுக்கு ஒரு 2013 தான் டெபியூ பண்றாருன்றப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டோர் அவருக்குமே. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து சூப்பரா அலைய விடுறாங்க, ஜிம்மி ஆண்டர்சன் அப்படின்றாரு இப்படின்றாரு. அதான் நம்ம ஸ்னேக் மாதிரி போடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்விங் எல்லாம் பாக்குறோம். சொன்ன மாதிரியே வந்து ஷிகர் தவன் விக்கெட்டையும் அவர் எடுக்கிறாரு. சோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வித்தின் 10 ஹவர்ஸ்லேயே வந்து ஷிகர் தவன் அவுட் ஆயிடுறாரு. இந்த சீரீஸ்ல ஜிம்மி ஆண்டர்சனும் புவனேஸ்வர் குமாரும் பவுலர்ஸ் ஆட மாட்டாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் ஆடி இருப்பாங்க. பியூர் ஆல்ரவுண்டர்ஸா நிறைய பேட்ஸ்மேனோட நிறைய ரன் அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்தியால சீரிஸ் முடியும் போது 4th ஹையஸ்ட் ரன் கட் யாருன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். அந்த அளவுக்கு தான் நம்ம பேட்டிங் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஆமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஓகே, இந்த மேட்ச்க்கு வரும், இந்த மேட்ச்ல அடிச்சிருப்பாரு, அதான் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது சோ ஷிகர் தவன் சொன்ன மாதிரி அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வர்றது சேதேஸ்வர் புஜாரா. அவருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டோர். நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து டோர் ஆடுறாங்க. சரிங்களா? இங்கிலாந்து ஆடாம இருந்தாங்க. சோ அவரு வந்து சேதேஸ்வர் புஜாராவும் முரளி விஜயும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்விங்க சூப்பரா நெகட் பண்றாரு புஜாரா. நிறைய பேருக்கு அது தெரியும். நம்ம இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு 2019, 18 அவர் ஆடி இருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு 2014 அவர் ஆடுறது பார்க்கும்போது இன்னுமே வந்து ஹைக் வந்து செம கிளாசிக்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் உண்மையே அவரோட டிஃபென்சிவ் டெக்னிக் வந்து செம்மையா, எஸ்பெஷலி இந்த பிட்ச்ல ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல சூப்பரா காட்டினாரு. ஒரு அடுத்த ஒரு 20 ஓவருக்கு வந்து அப்படியே 2 பேர் சாப்பிட்டுறாங்க. முரளி விஜயும் சரி, புஜாராவும் சரி. முரளி விஜயாச்சும் ஒரு 7 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்ச். அதனால வந்து அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்தாரு. சரிங்களா? முரளி விஜய் சூப்பரா நிக்கிறாரு, நின்னுட்டே இருக்காரு, அவுட் ஆயிடுறாரு. ஒரு 21வது ஓவர்ல ஐ திங்க் பிளங்கெட் கிட்ட வந்து முரளி விஜய் வந்து அவுட் ஆயிடுறாரு. பட் அது வரைக்கும் வந்து ஒரு 40-2 இருக்கு. அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அப்பதான் அந்த விராட் கோலி வராரு. விராட் கோலி வந்துட்டு ஐக்கு ப்ளீசிங்கா செம்மையா ஆடுறாரு. 4-5 4 அடுத்தடுத்து டொக்கு அடிக்கிறாரு. அடிச்ச வேகத்திலே அவருமே வந்து யார்கிட்ட அவுட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி அவுட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் அவுட் ஆனாரு. அதே மாதிரிதான் அந்த பவுலரும் சொல்ல போறது இல்ல, யாரு எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆனா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். ஒரு 83-3 ஏதோ சம்திங் இருக்கு கோலி அவுட் ஆகும்போது. இந்த சமயத்துல புஜாரா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிக்கிறாரு. நான் வந்து சும்மா சொல்ல, நிக்கிறாரு. அதுதான் பண்றாரு. அவர் பால் கஷ்டப்பட்டு ஓடி வருவாங்க, இவ்வளவுதான் தலைவர். சரிங்களா? அவர் பாட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே இந்த மேட்ச்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அவர் வந்து நம்பர் 5ல வராரு. புஜாராவும் ரஹானேவும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி புஜாரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து கொடுக்க முடியல. 117 பால் ஆடி இருப்பாரு, 28 ரன் தான் அடிச்சிருப்பாரு புஜாரா. ஆக்சுவலி 28 ரன் தான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 117 பால் அந்த பிட்ச்ல அந்த கண்டிஷன்ஸ்ல ஆடுறதே பெரிய விஷயம். அது ஒரு பேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்சுவலி அவர் ஒண்ணுமே தப்பு பண்ணலைங்க. சூப்பரான டெலிவரி பை பென் ஸ்டோக்ஸ். ஒரு லெக் கட்டர் மாதிரி ஒரு இன் கட்டர் போட்டிருப்பாரு, ஆஃப் கட்டர். பால் வந்து உள்ள வந்திருக்கும், போல்டா இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி நீ சொன்ன ஆண்டர்சன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆடி இருப்பாரு அப்படின்ட்டு. ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்ல ஒரு பவுலர் ஆடி இருப்பாரு, அது தெரியுமா உனக்கு? ஸ்டோக்ஸ் எல்லாம் 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இறக்குவாங்க. அந்த அளவுக்கு இங்கிலாந்துக்கு. ஆமா 7 டவுன் பென் ஸ்டோக்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவங்களோட பேட்டிங். சரிங்களா? சோ அவர் வந்து புஜாரா விக்கெட் எடுக்கிறாங்க. புஜாரா விக்கெட் எடுத்த உடனே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் நிறைய போகுது. ஆக்சுவலி அவர் அவுட் ஆகும்போது 120 இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தோனி கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 அடிச்சிருப்பாரு. முரளி விஜயோட சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அகைன் அவரால் பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சீக்கிரம் ஐ திங்க் 1 ரன்ல அவுட் ஆயிடுவார் நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட் பின்னி வராரு. அவரும் வந்து அடிக்க போய் அவுட் ஆயிடுவாரு. ஒரு 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்றது அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறமே அவுட் ஆயிடுவாரு. ஆமா இது தோனி விக்கெட்டுக்கும் பின்னி விக்கெட்டுக்கும் நடுவுல ஜடேஜாவுமே வந்து அவுட் ஆயிருப்பாரு ஆக்சுவலி. சோ வரிசையா எத்தனை பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் தெரியல. அந்த ஜடேஜா நைட்டி பேட் எடுத்து விளையாட வரும்போது மஜாவா இருக்கும் பார்க்கும்போது. அந்த டைம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கேஷுவலா தான் ஆடுவாரு. அப்பெல்லாம் வந்து இந்த நல்லா இந்த சட்டையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இப்படி சிச்சுக்கு பண்ணிட்டு ஆடுவாரு. அது ஜடேஜா வந்து ஒரு வைப்பா இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் பாக்குறதுக்கு. இன்னும் ஒல்லியாவும் இருப்பாரு, இன்னும் ஒல்லியா தாடி இல்லாம சிரிப்பாவும் இருப்பாரு லைட்டா. இப்ப கொஞ்சம் பவுலிங் ஆக்ஷன் வந்து அவர் ஸ்டிஃபா போடுவாரா. அப்பெல்லாம் முன்னாடி கொஞ்சம் பவுலிங் ஆக்ஷன் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும் அந்த பவுலிங் ஆக்ஷன். ஸோ வந்து ஜடேஜா வந்து அவுட் ஆயிட்டு 145க்கு 7 அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளவுதாங்க எதிர்பார்த்ததுதான். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க, இந்தியா முடிஞ்சுதுடா, கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்தாரு நம்ம புவனேஸ்வர் குமார். அதாவதுங்க நம்ம வந்து இப்ப நிறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். லைக் வந்து இந்தியாவுக்கு வந்து டெய்லண்டர் பேட்டிங் இல்ல, இது வந்து இப்போ இல்ல ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த சீரீஸ்ல ஸ்பெசிபிக்கா இந்த மேட்சும் சரி ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி நம்மளை காப்பாத்தினது இந்த டெய்லண்ட் பேட்டிங் தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு முறை இல்ல 2 முறை இந்த மேட்ச்லயே வந்து காப்பாத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு தொடக்க புள்ளியா புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாங்க சொன்ன மாதிரி 50 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இப்ப வராரு ரஹானேவும் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. 3 விக்கெட் தான் பாக்கி இருக்கு. 200 வந்தாலே பெரிய விஷயம் தான்ற மாதிரி தான் இருக்கிற அந்த நிலைமையில அஜிங்கியா ரஹானே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்றாரு. லஞ்சையும் தாண்டி டீ எல்லாம் வருது, டீயும் தாண்டி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். ஐ திங்க் அந்த டே முடியும் போதுதான் கரெக்டா புவனேஸ்வர் குமார் அவுட் ஆறாரு. சரிங்களா? அவுட் ஆகும்போது ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு 145 for 7 சொன்னேன்னா புவனேஸ்வர் குமார் அவுட் ஆகும்போது ஸ்கோர் வந்து 235 for 8.
90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச்லயே இல்ல இந்த இன்னிங்ஸ்லயே வந்து பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து அதுதான் இந்தியாவுக்கு. சோ வந்து நான் 8 விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு அடிக்கிறாங்க. சைட்ல வந்து ரஹானே கிட்ட தான் ரன் வரணும்னு தெரிஞ்சு போச்சு, வேற பேட்ஸ்மேனே இல்ல. கூட நிக்கிறது புவனேஸ்வர் குமார். அவர் ஆடின ஷாட்லாம் நான் நார்மலான டெய்லண்டர் ஆடுற ஷாட்டே கிடையாது, ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஆன மாதிரி ஒரு ஷாட் ஆடுவார், சூப்பரா ஆடுவார் புவனேஸ்வர் குமார். அந்த டைம்ல குமார் இருந்தப்பெல்லாம் நம்மளுக்கு பாட்டம்ல எல்லாம் ரொம்ப பிரச்சனையே இருந்தது இல்ல. அவர் ஈஸியா ஒரு 10-20 ரன் அடிச்சிருவாரு. அது மேலேயும் வந்து 50 அப்போ 60 எல்லாம் ஒரு மேட்ச் தோனிக்குள்ள ஓடி நின்று அடிச்சு அவர் ஜாஸ்தியா அடிச்சிருப்பார் தோனியோட. அந்த மாதிரி மேட்ச்லாம் இருக்கு. இந்த மேட்ச்லயுமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 38 ரன்ஸ் ஏதோ அடிச்சிருப்பாரு. அண்ட் அவர் அவுட் ஆகுறப்போ அகைன் ஒரு 235 ஃபார் 8 சரிப்பா ஒரு 250 ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப அஜிங்கியா ரஹானே எனக்கு தேர்ட் கியரை போடுறாரு. அதனால வரைக்கும் ஆடிட்டு இருந்தாரு, ஓகே தான். இப்போ வந்து சரி அடிச்சவன்ற கட்டாயம் அவரு வந்து அடிக்க ஆரம்பிச்சு டேக் ஆன் பண்ணப்ப அவர் ஒரு செஞ்சுரியையும் கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கம்ப்ளீட் பண்ண கையோட ஒரு ஷாட், ஒரு சூப்பரான டிரைவ் ஆக்சுவலி. பட் ஆண்டர்சன் அவுட் ஆஃப் நோ வேர் அது வந்து சூப்பரான ஒரு காட்டன் போல்டு. எப்படி தெரியல, செம ரிஃப்ளெக்ஸ், சும்மா வச்சாரா மாட்டிச்சான்னு தெரியல, நல்ல கேட்ச் சரிங்களா. அது வந்து அவர் அவுட் ஆகுறப்ப ஐ திங்க் ரஹானே வந்து 1 or 3 அடிச்சு அவுட் ஆறாரு. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், லார்ட்ஸ்ல செஞ்சுரி, ஆல் ஆஃப் ஃபேம்ல வந்து ஒரு பேர் வந்து எழுதிருவாங்க அப்படின்றப்போ ஒரு சூப்பரான நாக்கு. அவர் அவுட் ஆகுறப்ப ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 280 ஃபார் 9 இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 ரன் 12 ரன் ஷமி ஒரு 2 4 அடிக்கிறாரு. அப்படி அடிக்கப்ப இந்தியா வந்து ஒரு 295 ரன்ஸ்க்கு வந்து பண்டில் அவுட் ஆறாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி அஜிங்கியா ரஹானே ஒரு செஞ்சுரி. அதுக்கு அடுத்து அதிகமா அடிச்ச ஸ்கோர் யாருன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான், 35 ஏதோ அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் புஜாரா ஒரு 28, முரளி விஜய் ஒரு 27 அப்படின்ட்டு இவ்வளவுதான், இதுதான் ஸ்கோர் சரிங்களா. கோலி ஒரு 20 சம்திங் அடிச்சிருப்பாரு. ஸோ வந்து இந்தியாவோட பேட்டிங் இவ்வளவு தான். இங்கிலாந்து பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சன் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிராட் ஐ திங்க் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிளங்கெட், ஸ்டோக்ஸ் அப்படின்ட்டு வந்து 10 விக்கெட் மோஸ்ட் அவங்க தான் எடுத்திருப்பாங்க. மோயின் அலி மட்டும் ஒரு விக்கெட், இருக்கிற மெயின் விக்கெட் எல்லாம் தூக்கி போட்டாரு. மோயின் அலி ஜடேஜா விக்கெட் மட்டும் ஒரு எல்பிடபிள்யூ தூக்கி இருப்பாரு. அண்ட் இதுல நான் பின்னி பத்தி சொல்லும் போது பின்னி அவுட் ஆயிட்டாருன்னு சொன்னோம்ல. ஆக்சுவலி அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிம்மி ஆண்டர்சன் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பால் வந்து எல்பிடபிள்யூ ஆவாரு, பின்னி அவுட் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பால் வந்து ஹாக்கில பாக்குறப்போ ஸ்டெம்பை விட்டு மேல போகும். ஏண்டா ஸ்டுவர்ட் பின்னி ரிவ்யூ பண்ணி தொலைச்சிருக்கலாமேடா அப்படின்னு வந்து நீங்க ஆவேசப்படுறது எனக்கும் புரியுது. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரீஸ்ல ரிவ்யூ கிடையாது, அதனால வந்து அவரால் ரிவ்யூ பண்ண முடியாது ஆப்வியஸா. ஆக்சுவலி அந்த பால் நேக்கடியில பாக்குறப்போ மேல போன மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி அவுட் கொடுத்தாங்கன்னு தெரியல. சோ அவுட் கொடுக்கலாம் மட்டும் அடிச்சிருந்திருப்பாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 80 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. சோ யா கேப்பபிள் பிளேயர் தான். பட் எனிவே அவுட் ஆயிட்டாரு, அவுட் கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 295 ரன்ஸ் வந்து எப்படியா லீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கிலாந்து அசால்ட்டா வந்து 400 ரன் அடிச்சிருவாங்க, 500 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வராங்க, பேட்டிங் வராங்க. அலஸ்டேர் குக் நம்ம கேப்டன் வராரு, கூட வந்து ராப்சன் சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் அந்த டைம்ல. ஓகேங்களா, 2 பேரும் விளையாட வராங்க. குக்கு கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனா வந்து குக் அந்த டைம்ல சரியான ஃபார்ம்லயே இல்ல. இந்த மேட்ச்மே வந்து அவுட் ஆயிடுவாரு ஸ்டார்டிங்லேயே. அண்ட் கடைசியில வந்து அவர் இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நான் வந்து சரியா விளையாடுறது இல்ல, ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா பேசியிருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து சொல்றோம், ஒரு நல்ல அவுட் ஸ்விங்கிங் பால் ஒன்று போடுவாரு புவனேஸ்வர் குமார். அப்படியே எட்டுப்பட்டு டோனி சூப்பரா டைவ் வச்சு ஒரு கேட்ச் பிடிப்பாரு, நல்ல கேட்ச், நல்ல ஒரு டெலிவரி. இயர்லி டிஸ்மிசல் தான், 10 ரன்லயே அவுட் ஆயிடுவாரு. சோ 1 ரன்ல பாத்தீங்கன்னா கேரி பேலன்ஸ் வந்து விளையாட வருவாரு. அதே வெறிய வச்சுட்டு புவனேஸ்வர் குமார் வந்து கேரி பேலன்ஸ்க்கு வந்து அச்சு நவுத்துவாரு. அவர் போட்டு டெலிவரி கேரி பேலன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகல, ராப்சனுக்கு ஒர்க் அவுட் ஆகி ராப்சன் வந்து ஒரு 20 ரன்ல அவுட் ஆயிடுவாரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு, ஆனா ராப்சன் போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இயான் பெல் வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. இயான் பெல்க்குமே வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு, விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாட்டு இருப்பாரு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா கேரி பேலன்ஸ் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாருக்குமே நம்ம போக போக பாத்தீங்கன்னா எல்லாருமே டப்பு அவுட் ஆயிடுவாங்க. இயான் பெல்லுமே புவனேஸ்வர் குமார் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியா அந்த ஸ்ட்ரகிள் முடிஞ்சிருச்சு, ஏன்னா இயான் பெல் அவுட் ஆயிட்டாரு. எப்படின்னா ஒரு லீவ் ஒன்னு விட்டுருப்பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி விட்டுருப்பாரு, க்ளோஸ்ல பட்டு ஸ்லிப், தேர்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப் கேட்ச் போயிருக்கும். அந்த பவுன்ஸ், அந்த அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் லார்ட்ஸ்ல வந்து எங்க ஏறும் எங்க இறங்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் உள்ள வந்துச்சு. அவர் இவ்வளவு வந்தாரு, ஆனா வந்து ஒரு நல்ல டெலிவரி, அவர் காலி ஆயிட்டாரு. இயான் பெல் சும்மா கிடையாதுங்க, அந்த டைம்ல பெரிய பிளேயர் அவர்லாம், அவரே வந்து தூக்கிடுவார் புவனேஸ்வர் குமார். வரிசையா 3 விக்கெட் போயிடுச்சு. ஜோ ரூட் ஆடிட்டு இருக்காரு, கூட கேரி பேலன்ஸ் ஆடுறாரு. அவருமே ஏதாவது அடிப்பாரு பாத்தீங்கன்னா, அவருமே பெருசா அடிக்கல. அவர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே யூஸ்வலா நல்லா ஆடுவார், அந்த ஸ்வீப் எல்லாம் ஆடுவாரு. ஆனா இந்த வாட்டி வேலைக்கு ஆகல. ஜடேஜா கிட்ட ஒரு எல்பிடபிள்யூ ஆகி அவருமே விடை பெற்று போகிறார். அதுக்கப்புறம் தான் வர நம்ம மோயின் அலி, வந்தோடனே எத்தனை 4 அடிக்கிறாரு, தூக்கி. ஐ திங்க் 114 ஃபார் 4 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 114 ஃபார் 4 இருக்கும்போது நிறைய பேர் அப்போ வந்து ஒரு பேலன்ஸான மேட்ச் தான், லைக் வந்து கேரி பேலன்ஸ் கிடையாது, மேட்ச் வந்து பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு வந்து பேட்டிங் இருக்கு, ஓகே தான். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிட்ச் வந்து ஒரு டபுள் பேஸ் பிட்ச் மாதிரி தான் இருந்துச்சு.
ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஸ்பின் எடுத்துச்சு. நிறைய பேர் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு கிரீன் டாப் கொடுத்துருக்காங்க, ஸ்பின் ஆகாதுன்னு நினைக்கும் போது ஜடேஜா ஆக்சுவலி நிறைய வந்து பவுன்ஸ்லாம் ஆச்சு. லைக் டர்ன் அண்ட் பவுன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எனிவே ஒரு 250 260 இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் பண்ணா இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் மோயின் அலி ஜாயின் பண்றாரு. வந்தவொடனே தூக்கி அடிக்கிறாரு பால், அது 4 போயிடுச்சு. மோயின் அலி வந்து பெட்டுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே தலைவர் வந்து பத்துட்டாரு. விக்கெட் போக கூடாதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேரி பேலன்ஸ் திட்டிருப்பாரு போல அந்த இடத்துல இருந்து. எனக்கு அந்த டைம்ல கேரி பேலன்ஸ் பார்க்கும்போது அவரு நியூ பேலன்ஸ் பேட்டர்ஸ் தான் விளையாட்டு போறாரு. இந்த கேரி பேலன்ஸ் தான் வந்து நியூ பேலன்ஸோட ஓனரா அப்படிலாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். அது ஆக்சுவலி கேரி பேலன்ஸ் வந்து நான் சொல்லி ஆகணும். சரி, அவர் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு சம்பவம் முடிப்பாரு, அதுக்கப்புறம் சொல்லலாம்னு பார்த்தேன். கேரி பேலன்ஸ்க்கு இது வந்து செகண்ட் சீரிஸ் நினைக்கிறேன். ஒரு 5th டெஸ்ட் மேட்ச் தான் இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு 70 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சரிங்களா, அவர் இந்த சீரீஸ்ல எனக்கு நான் உண்மையை சொல்றேன், ஒரு இங்கிலாந்து பேட்டர் who had the great future அப்படின்னு நினைச்ச ஒரு பிளேயர் வந்து கேரி பேலன்ஸ். ஏன்னா சூப்பரா ஆடிருப்பாரு. இந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, அடுத்த வர சப்சிக்வெண்ட் மேட்சஸ்லயுமே செமையா ஆடிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரால் அது ஒரு பெரிய நல்ல ஒரு கரியரை வந்து பில்ட் பண்ண முடியாம போச்சு. பட் இந்த சீரீஸ் ஸ்பெசிஃபிக்கா கேரி பேலன்ஸ் வந்து ஒரு செம்மையான ஒரு சீரீஸ். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு வந்து இந்த கேரி பேலன்ஸோட இந்த இன்னிங்ஸா இருக்கட்டும், தேர்ட் மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாருங்க, ஐயோ அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து எப்படா அவுட் ஆவாரா பாவி கேட்ச் அவுட்டிங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து அவரு அந்த அளவுக்கு கடுப்பான அந்த டைம்ல கேரி பேலன்ஸ் வந்து செம்ம சென்சேஷன் ஆயிடுச்சு உண்மையிலே. நான் ஸ்கூல் டைம்ல தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். யாரும் கேரி பேலன்ஸ் அவுட்டே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு அப்ப அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்தாரு. இந்த இன்னிங்ஸ் செஞ்சுரி அடிச்சிருவாரு அவரு. செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு 112 என்னமோ வந்து அவுட் ஆயிடுவார் அவரு. அவர் அடிச்சது வந்து இன்னும் 5 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நினைப்பீங்க, இல்ல 2வது செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. கரெக்டா அதுக்கு முன்னாடி வந்து மோயின் அலி அவுட் ஆவாரு. மோயின் அலி அந்த டைம்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு டிமாண்டா இருந்துச்சு இந்தியா டீமுக்கு. அப்ப அஸ்வின் எல்லாம் பெருசா ஆட வைக்கல. ரெய்னாவுமே வந்து நீங்க விளையாடினாதான் அந்த ஆஃப் ஸ்பின்னர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா மட்டும் தான் இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு ஐகானிக்கான ஆஃப் ஸ்பின்னர் வந்து நம்ம டீம் வந்து ஃபார்ம் பண்ணாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம முரளி விஜய் தான். ஸோ அவர் தான் வந்து மோயின் அலி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டோனி சூப்பரா யூஸ் பண்ணுவாரு. ஸோ மோயின் அலி அவுட் ஆகும்போது ஒரு 98 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. 212 for 5 இருக்காங்க. அப்புறம் 213 for 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டே 2 முடியுது. 214 for 6 சொல்லிட்டு அந்த டே 2 முடிக்கிறாங்க. இது வரைக்குமே ஆக்சுவலி வந்து இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து என்னதான் ஒரு 81 ரன்ஸ் பிஹைண்ட்ல இருந்தாலும் அடுத்த இருக்க 4 விக்கெட் பாத்தீங்கன்னா மார்ட் பிரையர் இருக்காரு, அப்புறம் லியாம் பிளங்கெட் இருக்காரு, பென் ஸ்டோக்ஸ் ஒரு பேட்டிங் இருக்கு, பிராட், ஆண்டர்சன், இவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த பிச்சு சம்பந்தமா பார்க்கும் போது 81 ரன்ஸ் வந்து ஒரு நல்ல லீடு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லியாம் பிளங்கெட்டும் மேட் பிரியரா வந்து விளையாட்டு இருப்பாங்க. மேட் பிரியரா விக்கெட் கீப்பர் அந்த டைம்ல இங்கிலாந்துக்கு. ஸோ அவருக்குமே ஒரு சின்ன விஷயம் இருக்காது, கடைசியில சொல்லுவோம். ஸோ அவங்க 2 பேருமே நிக்கிறாங்க. ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப்போ என்னமோ வருது. ஸோ லியாம் பிளங்கெட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு விட்டுறாரு. அவருமே நல்ல ஒரு சூப்பரா ஆடுற பிளேயர் தான். அந்த மிடில் ஆர்டர்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு. ஆனா பேட்டிங்லயுமே வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாரு. 23 ரன்ல என்னமோ மேட் பிரியர் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவன் பென் ஸ்டோக்ஸ் ஒரு 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வருவாரு, டக் அவுட். அப்பெல்லாம் உண்மையிலே வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு பவுலரா ஆட்டு இருந்தாரு. பேட்டிங்ல அவ்வளவு எபிலிட்டிஸ் தான் வந்து இவங்க காட்டுல வாய்ப்பு கொடுக்கலையா இல்லைன்னா அவருக்கு இப்ப இல்லையா அப்படிதான் வளர்த்துக்கிறா தெரியல. பட் ஆனா அவர் பவுலரா ஆட்டு இருந்தாரு மோஸ்டா. அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் பிராட் வராரு, அவருமே ஒரு 4 ரன்ல அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் வராரு நம்ம ஆல்ரவுண்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஏன்னா நீங்க பவுலர்னு கூப்பிட கூடாது, ஆல்ரவுண்டர். அவர் வந்து அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பரா, அந்த கவர் டிரைவ்ல சூப்பரா ஆடுறாருங்க அவரு. 19 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல லியாம் பிளங்கெட்டுக்கும் ஜிமி ஆண்டர்சனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட முடிச்சிருவாங்க. லியாம் பிளங்கெட் வந்து நாட் அவுட்லயே இருப்பாரு, 55 நம்ம நாட் அவுட்ல இருப்பாரு. ஸோ 319 அப்படின்ற டோட்டலோட இங்கிலாந்து வந்து அவங்களோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க வித் லீட் ஆஃப் 24 ரன்ஸ் நினைக்கிறேன். 24 ரன்ஸ் நல்லா 2 டீமே வந்து ஆவரேஜா விளையாட்டு இருக்காங்க. 2 பேருமே யார் ஜெயிப்பாங்க அந்த இவங்க டாமினேஷன் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. 2 பேருமே பவுலிங் பேட்டிங் எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா புவனேஸ்வர் குமார் வந்து 6 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு. He is the third Indian bowler to take 6 wickets in Lords. இவர் வந்து third Indian to take 6 wickets. அதே மாதிரி 4th Indian to take 6 wicketsமே வந்து அடுத்த இன்னிங்ஸ்ல வருவாரு. இதே மேட்ச்ல தான் வருவார். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து பேட்டிங் ஆட வராங்க. இந்த வாட்டி டாப் ஆர்டர் அந்த 3 பேருமே சொல்றேன் சூப்பரா விளையாடி இருப்பாங்க. முரளி விஜய், சிக்கர் தவன், சடேஸ்வர் புஜாரா 3 பேருமே வந்து சூப்பரா விளையாடி இருப்பாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா முரளி விஜய் தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. அவர் தான் ஸ்டார்டிங் வந்து விளையாட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சிக்கர் தவானுக்கும் முரளி விஜய்க்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒன்று போயிட்டு இருக்கு. 2 பேருமே நல்லா விளையாட்டு இருப்பாங்க. சிக்கர் தவான் வந்து ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கொடுக்குறாரு. ஸோ சிக்கர் தவான் வந்து 30 ரன்ஸ் என்னமோ கான்ட்ரிபியூட் பண்ணி 40 for 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஸ்கோர் இருக்கு. அதுக்கப்புறம் சடேஸ்வர் புஜாரா வராரு. முரளி விஜயுமே நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல புஜாருமே நல்ல ஹேண்ட் கொடுத்து புஜாராமே அதுக்கப்புறம் திரும்ப அவுட் ஆயிராரு. புஜாரா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெலிவரி பிளங்கெட் போட்டு காட் பிகன் மாட் பிரியர் வந்து குடிச்சிருவாரு. ஸோ அவருமே ஒரு 43 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டீசென்டான 118 for 2 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 118 for 3 ஆயிடுச்சு. நம்ம கிங் கோலி வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து கோல்டன் டக் ஆயிடுறாரு. லியாம் பிளங்கெட் வந்து ஒரு இன் ஸ்விங்கிங் பால் சூப்பரா ஒரு நறுக்குன்னு ஒரு டெலிவரி போட்டிருப்பாரு. அது வெல் ஆஃப் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் பாலே.
தலைவர் வந்து ஸ்டெம்பில் பட்டுருச்சு. சரியான டெலிவரி. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் பேட்ஸ்மேன் அஜின்கே ரஹானே வந்து உள்ள வருவாரு. ரொம்ப எக்ஸ்பெக்டட் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே ஒரு 100 அடிச்சாரு. இந்த மேட்ச் எந்த இன்னிங்ஸ் எவ்வளவு அடிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஷாட் ஒன்று இப்படி ஆட போய் அது மேட் பிளேயர் வந்து டை வச்சு ஒரு கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிடுவாங்க. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்கிலாந்து பிளேயர்ஸோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கணுமே. இருக்கிறதே இந்தியால ஒரு பேட்ஸ்மேன்ற மாதிரி அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவர் விக்கெட்டுக்கு. இது அன்பார்ச்சுனேட்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரஹானே வந்து அவுட்டே கிடையாது. அது வந்து ஆக்சுவலி அவர் இப்படி வச்சிருப்பாரு. பால் வந்து இங்க எல்போ கார்ட்ல பட்டு தான் வந்து போயிருக்கோம். நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீரீஸ்ல ரிவ்யூ இல்ல அப்படின்றதுனால ரஹானே வந்து ஒரு மாதிரி இப்படி வந்து காட்டுவார். எங்கன்னு அம்பையர் அவுட் கொடுத்துறாரு, நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். வழி இல்ல, அவ்வளவுதான். 4வது விக்கெட் போயிடுச்சு. எல்போ கார்ட்ல பட்டிருக்கும், அதுவே அவுட் கொடுத்துருவாங்க. 125க்கு 4 சம்திங் இருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அடுத்து வந்து தோனி வராரு. சரி, ஓகே. இப்ப நட்சத்திர நாயகன் கேப்டன் அப்படின்னு இருக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ இந்த மேட்ச்ல அடிப்பாரு, இந்த இன்னிங்ஸ்ல அடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. எஸ், ஆமா, டோனி வராரு. டோனி வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட் கொடுக்குறாரு முரளி விஜய் கூட. முரளி விஜய் அப்பதான் வந்து விக்கெட் எல்லாம் போகுது, நம்ம ஒரு ரெண்டுல அடிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவருமே ஆக்சிலேட் பண்றாரு. ஒரு 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். டோனி வந்து அதை 19 ரன் நம்ம அடிச்சிருப்பாரு. முரளி விஜய் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி 90 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து முடிவுக்கு வந்து டோனி அவுட் ஆறாரு. 86 பால்ஸ்ல என்னமோ அவுட் ஆறாரு. 203 for 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வரோம். ஸ்டூவர்ட் பின்னி உள்ள வராரு. அவர் மேலேயும் இந்த டைம்ல ஒரு குரூஷியலான பேட்ஸ்மேன் முரளி விஜய் ரெண்டுல ஆடிட்டு இருக்காரு. முன்னாடி இன்னிங்ஸ்ல பார்த்தா ரஹானேவும் புவனேஸ்வர் மாதிரி எப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பின்னி வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தனா டக் அவுட் ஆயிடுவாரு. இதுதான் 9 பால் டக். மோயின் அலி டக் அவுட் ஆவாரு. ஸ்டூவர்ட் பின்னி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதே தெரியாது. இந்தியா ஒரு மாதிரி பசில்டா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஜடேஜா உள்ள வராரு. அவர் வந்து அப்படியே மொமெண்டம் மாத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அக்ரெசிவா ஆடுவாரு. நல்லா அடிக்க போவாரு. ஒரு பக்கம் முரளி விஜய் நல்லா ஆடிட்டு போவாரு, ஒரு பக்கம் ஜடேஜாவும் சூப்பரா அடின்னு அடிச்சு முரளி விஜய் வந்து 95ல வந்து அவர் அவுட் ஆயிடுவாரு. ஒரு சூப்பரான டெலிவரி ஆண்டர்சன் போடுறாரு. காட் பிஹைண்ட் ஆறாரு நம்ம முரளி விஜய். ஆக்சுவலி இந்த சமயத்துல முரளி விஜய் அவுட் ஆறப்போ கூட 235 for 7 இருப்பாங்க இந்தியா. அண்ட் 211 ரன்ஸ் வந்து லீடிங்ல இருப்பாங்க. ஜடேஜா ஒரு பக்கம் அடின்னு அடிக்கிறாரு. புவனேஸ்வர் குமாருமே நல்ல ஸ்டாண்ட் கொடுத்து கிளாசிக்கல் கவர் டிரைவ் வர்றாரு, ஸ்ட்ரெயிட் டிரைவ் வர்றாரு, என்னடவோ வர்றாருங்க. அப்புறம் வந்து ஜடேஜா வந்து ஒரு 50 அடிச்சிடுறாரு. அப்புறமே வந்து ஒரு 60 சம்திங் 62 நம்ம ரன்ஸ்ல வந்து அவுட் ஆயிடுறாரு ஜடேஜா. அவர் அடிச்சதை தாண்டி அவர் அடிச்ச இன்னிங்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்துச்சு. லைக் வந்து ஒரு 57 நம்ம அடிச்சாரு. மொமெண்டமே சேஞ்ச் பண்ணாரு இந்தியா கொஞ்சம். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் வந்து அங்க இருந்து டேக் ஆன் பண்ணிட்டு அவரு ஒரு 50 கம்ப்ளீட் பண்றாரு. அவர் ரெண்டாவது 50 அடிக்கிறாரு. அந்த ரெண்டு மேட்ச் தான் நடந்திருக்கு, அதுல ரெண்டாவது 50 அடிக்கிறாரு. இப்போ 50 அடிக்கிறப்போ நீங்க யோசிக்கலாம், இப்ப 2 பேரும் 50 அடிச்சாங்கன்னா எவ்வளவு தானே அந்த பார்ட்னர்ஷிப் போச்சு அப்படின்ட்டு. கரெக்டா எப்படி முரளி விஜய் வந்து 95 அவுட் ஆனாங்களோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 99 ரன்ஸ் வந்து போகுது. எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. டு பி ஆனஸ்ட், நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் வந்து இந்தியாவோட டெய்ல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி வந்து வேக் ஆச்சு அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. இந்தியா டெய்ல் வந்து வேக்லாம் இல்ல, இது வந்து வேற லெவல் கேக் அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையான ஒரு இன்னிங்ஸ், செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ 333 for 8 இருந்துப்போம். அதுக்கப்புறம் 342 சம்திங் வந்து ஆல் அவுட் ஆயிடுவோம். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு 319 இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 1 டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 4th டே வந்து ஐ திங்க் லஞ்ச் மிட்ல வந்து அவுட் ஆயிருவாங்க. ஸோ வந்து ஒரு பாதி செஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டீ இருக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபுல் டே இருக்கு அப்படின்றப்போ இங்கிலாந்து இதை வந்து கண்டிப்பா டிராக் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு தெரியும். இங்கிலாந்தோட வின்னிங் பர்சன்டேஜ் தான் இப்ப ஜாஸ்தி, 80%. இது டிரா ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா ரிசல்ட் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். ஒண்ணு விக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா வந்து அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கிலாந்து கலக்கிய நம்ம இந்தியா போலிகள் எனப்பதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். 319 அடிச்சா விக்டரி அப்படின்ற ஒரு இலக்கோட வந்து களமிறங்குறாங்க. அகைன் சாம் ராப்சன் அண்ட் அலிஸ்டர் குக். சாம் ராப்சன் வந்து சீக்கிரமே அவுட் ஆயிடுறாரு. நான் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆக்சுவலி வந்து என்னதான் இது ஒரு கிரீன் டாப்பா இருந்தாலும் ஜடேஜாக்கு வந்து ஸ்பின் இருந்துச்சு, டர்னர் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு அதை வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அகைன் வந்து சாம் ராப்சன் விக்கெட் வந்து ஜடேஜா எடுக்கிறாரு. சீக்கிரமே அவுட் ஆயிடுறாரு. 12 for 1 அது போயிடுது. அதுக்கப்புறம் அலிஸ்டர் குக்கும் கேரி பேலன்ஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாள்ல வந்து ஒரு 40-50 ஓவர்ஸ் பாக்கி இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சூப்பரா நிக்கிறாங்க, செம்மையா ஆடுறாங்க, சூப்பர் பார்ட்னர்ஷிப் போகுது. 70 for 1 அப்படின்னு இருக்கும்போது முகமது ஷமி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. கேரி பேலன்ஸ் செஞ்சுரியன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு. அந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸே வந்து இந்தியாவுக்கு வந்து சூப்பரான ஃபேஸ். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் அவுட் ஆறாரு. அடுத்த ஒரே வந்து பாத்தீங்கன்னா இயான் பெல் விக்கெட் வந்து இஷாந்த் சர்மா எடுக்கிறாரு. ஒரு சூப்பரான டெலிவரி, போல்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த விக்கெட் எடுக்கிறப்போ இஷாந்த் சர்மாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம அனிமேட்டடா இருக்கும். சரி, ஓகே. 71 for 3 குக் வந்து ரூட்டோட ஜாயின் பண்றாரு. குக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்ல திரும்ப குக்கும் அவுட் ஆறாரு இஷாந்த் சர்மா கிட்ட கார்ட் பிஹைண்ட் கொடுத்து. ஸோ ஒரு 70 for 1 இருந்த இங்கிலாந்து ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா 71 for 4 மாறுது. அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா அட்வான்டேஜ் இந்தியா தாங்க. ஏன்னா வந்து 1 டே ஃபுல் டே இருக்கு. இப்போ வந்து 319 டார்கெட். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிச்சு வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமான டார்கெட் தான் அப்படின்றப்ப தான் மோயின் அலி வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த ஃபேஸ் இந்தியா இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசா யூஸ் பண்ணல. ஆக்சுவலி நல்லா தான் போடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஷார்ட் பால் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் மோயின் அலியும் சரி, ரூட்டும் சரி, சூப்பரா ஆடி செமையா எடுத்துட்டு போறாங்க. டே 4 முடியும் போது 111 for 4 இருக்காங்க.
ஸோ டே 5ல 208 ரன்ஸ் அடிக்கணும் இங்கிலாந்துக்கு, இந்தியாவுக்கு 6 விக்கெட்ஸ் எடுக்கணும். நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி டிரா வாஸ் நாட் அன் ஆப்ஷன், பட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ வந்து இப்போ இல்ல, டே 4 எண்ட்லயுமே கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டே 5 ஆரம்பிக்கிறாங்க. பட் அகைன் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து மொயின் அலி, ரூட் 2 பேரும் சூப்பரா ஆடுறாங்க. ரூட் ஸ்பெசிஃபிக்கா வந்து செமையா டேக் ஆன் பண்றாரு. விக்கெட்ஸ் எல்லாம் போலங்க, ஒரு 50 ரன் அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. 175 கிட்ட போகுது. ஸோ இந்த இடத்துல 175 ஃபார் 4 இருக்கு. தே ஆர் இன்ச்சிங் வெரி வெரி க்ளோசர் டுவர்ட்ஸ் டார்கெட். 144 டு வின் தான் இருக்கு அப்படின்றப்போ தோனி வந்து ஒரு கேம்பிள் பண்றாங்க. பிஃபோர் த லஞ்ச் அவர் வந்து இஷாந்த் சர்மாக்கு இன்னொரு ஓவர் கொடுக்குறாங்க சரிங்களா. லைக் வந்து ஸ்டார்டிங் ஸ்பெல் எல்லாம் போட்டாரு, பெருசா விக்கெட் எடுக்கல. பட் இஷாந்த் சர்மா அந்த நேரத்தில் ஐ திங்க் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இஷாந்த் சர்மாக்கு இன்னொரு ஸ்பெல் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த இன்னிங்ஸ், இந்த மேட்சே ஹிஸ்டாரிக்கா மாறினதுக்கு காரணமே வந்து அந்த இன்சிடென்ட் தான். இஷாந்த் சர்மாட்ட போயிட்டு தோனி சொல்லியிருக்காரா, நீ வந்து ஷார்ட் பால் போடு, இந்த ஒரு ஓவர் ஷார்ட் பால் போட்டோம்னா கண்டிப்பா லஞ்சுக்கு முன்னாடி ஓவர் சரிங்களா, இந்த ஓவர் ஷார்ட் பால் போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ற போது இஷாந்த் சர்மாவும் சொல்லியிருப்பாரா, இல்ல இது வந்து ஷார்ட் பால் போடுற மாதிரி எனக்கு தெரியல, அவுட் ஆக மாட்டாங்க, நார்மலான வேற மாதிரி போடலாம் அப்படின்னு இருப்பாரு. அப்ப தோனி வந்து நீ ஷார்ட் பால் போடு, உன் ஹைட்டுக்கு வந்து விக்கெட் விடுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கூட பார்க்காம பின்னாடி போயிடுவாராம். அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா அதே மாதிரி வந்து ஷார்ட் பால் போடுவாரு. மொயின் அலியுமே வந்து ஷார்ட் பால்ல வந்து விக்கெட் விழும். லஞ்சுக்கு முன்னாடி ஓவர் கரெக்டா மொயின் அலி அவுட் ஆவாரு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 175 ஃபார் 5 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அந்த மைண்ட் செட் ரீட் பண்றதுன்னு ரொம்ப நோட் பண்ணுவோம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர் தான் இருக்கு அப்படின்றப்போ மனசு வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும். பெருசா ரொம்ப யோசிக்க மாட்டோம் அந்த டைம்ல. அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு ஷார்ட் பால் போட அடிக்க போவாங்க நார்மலா போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காரு. ஆமா. சோ அந்த விக்கெட் விழும். லஞ்சுக்கு போவாங்க. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் மாட் பிரேயர் வந்து ரூட்ட ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த இந்த ஸ்பெல்லுமே வந்து பாத்தீங்கன்னா மாட் பிரேயர் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறாரு. பட் ரூட் அகைன் மெஜாரிட்டி அடிக்கும்போது 195 ஒரு 20-21 ரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து அகைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஒரு தடவை நம்ம ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டோமா, இதுக்கப்புறம் ஃபுல்லா ஷார்ட் பாலா போடு அப்படின்னு சொல்லி லெக் சைடு ஃபுல்லா ஃபீல்ட வச்சுட்டு ஷார்ட் பாலா போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் ட்ரை பண்றாங்க ரெசிஸ்ட் பண்றதுக்கு, டிஃபென்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆலன்றப்போ சரி ஓகே அடிக்க போவோம், வந்து பட்டா பாக்கிய பலாட்டி லெகியோட வந்து அடிக்க போறாங்க. வேலைக்கால மாட் பிரேயர் வந்து அவுட் ஆறாரு. இங்கேயே வந்து இங்கிலாந்து சுதாரிச்சிருக்கணும். 195 ஃபார் 6 இருக்கு, நம்ம வந்து இன்னொரு 124 ரன் அடிக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுமையா போகலாம் அப்படின்னு அந்த காலத்துலயே பேஸ்பாலா அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வராருங்க. பிரேயர் அவுட் ஆறாரு. அடுத்து வருது பென் ஸ்டோக்ஸ். இந்த இடத்துல ஆக்சுவலி பிளங்கெட் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்திருந்தாரு. பட் இந்த தடவை பென் ஸ்டோக்ஸ் அனுப்பிச்சது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு 5 பால் பாக்குறாரு, ஒரு 4 பால் ஷார்ட் பால் போறாரு இஷாந்த் சர்மா. திரும்ப 5வது பால் நானும் எல்லாம் சும்மா கிடையாது, நானும் அடிக்க போறேன் அப்படின்ட்டு அவர் அடிக்க போறாரு. புல் ஷாட் லீடிங் எட்ஜ் பட்டு கேட்ச் பிடிக்கிறாங்க. ஐ திங்க் புஜாரா பிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேட்சை. 6 பால்ஸ்ல வந்து டக் ஆறாரு. 2 இன்னிங்ஸ்லயுமே டக்கா ஸ்டோக்ஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளங்கெட் வருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா போன இன்னிங்ஸ் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இப்போ வந்து எப்போ பிளங்கெட் வருவாரு, அவரு ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு ஒன் பண்ணாரு. ஸ்டூவர்ட் பிராட் வருவாரு, ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஸ்டூவர்ட் பிராட் வந்து அவரு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இஷாந்த் சர்மா திரும்ப 60 விக்கெட்ல மட்டும் ஒரு ஷார்ட் பால் போடுவாரு. எட்ஜ் பட்டு கீப்பருக்கு முன்னாடி 4 போகும். திரும்ப அதே மாதிரி போடுவாரு. திரும்ப அதே மாதிரி போடுறப்ப கிளவுஸ் பட்டு தோனி வந்து திரும்ப டைவிங் கேட்ச் பிடிச்சு அவரும் பிராடும் வந்து மர்கை ஆயிடுவாரு. 8 விக்கெட் போயிரும். சரி ஓகே, ஜிம்மி ஆண்டர்சன் தான வருவானு எதிர்பார்ப்பீங்க, இல்ல பிளங்கெட் வரையா வட்டாரு. இந்த தடவை பிளங்கெட் வந்து தான் ஆகணும். நம்ம என்னதான் வந்து ஆண்டர்சன் ஆல்ரவுண்டர்னு சொன்னாலும் இங்க பிளங்கெட் வந்து அவரோட பெரிய ஆல்ரவுண்டர். நாம வச்சுக்கோங்க 50 அடிச்சிருக்காரு அப்படின்றப்ப இறக்கி விடுறாங்க. அவ்வளவுதான், இதான் வந்து டாக்கிங் பாயிண்ட். சோ இப்போ இந்த பிராட் விக்கெட் எடுக்கும்போது ஐ திங்க் இஷாந்த் சர்மாவோட 6 விக்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம்ல, லைக் புவனேஸ்வர் குமார் வந்து 3rd பவுலர், 4th பவுலரும் இந்த இன்னிங்ஸ்லயே வந்திருக்கும், இந்த மேட்ச்லயே வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, இஷாந்த் சர்மா தான். சோ லார்ட்ஸ்ல அவரும் வந்து போட்டு அந்த கண்டிஷன் பிட்ச் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணாங்க. ஆமா, அதுதான் இஷாந்த் ஸ்கேம் ஆவா இல்ல ப்ரோ, உண்மையிலே ப்ரோ அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான் சரிங்களா. அண்ட் இதுக்கப்புறம் இங்கிலாண்டை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட். சோ அவரு வந்து கொஞ்சம் மெச்சோர்டா ஆடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் மெச்சோர்லாம் இல்ல. அடுத்த 2வது ஓவர்ல திரும்ப அவருக்கும் ஷார்ட் பால் வருது, ஷார்ட் ஆகுறாரு. ஸ்கொயர் லெக் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆறாரு. அதோட முடிஞ்சு போச்சு இங்கிலாந்து நிலைமை. 9 விக்கெட் போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் நம்ம வந்து 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலும், ஜிம்மி ஆண்டர்சன் லியாம் பிளக்கெட் இருந்தாலும் 110 ரன் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. அதனால அவரு கொஞ்சம் கொஞ்சம் போகுது, ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா ஓவர்ல ஜிம்மி ஆண்டர்சன் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு குடுன்னு ஓடுறாரு. எங்க ஓடினாருன்னு தெரியல. ஐயோ இரு யாரும் பால தாண்டவே இல்லையா, வரவே இல்ல, ஒன் நம்பிட்டா வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அரை கிரீஸ்ல அப்படியே திரும்ப ஒரு யூட்டர் அடிச்சு போவாரு. பாத்தீங்கன்னா ஜடேஜா டைரக்ட் ஹிட்டே அடிச்சு டமால் மேட்ச் முடிச்சு விட்டுருவாரு. அவர் வேற யாருக்கு வேணா டேக் ஆன் பண்ணிக்கலாம். ஜடேஜா கிட்ட அடிச்சுட்டே ஓடினாரு பாத்தியா, என்ன சொல்றதுன்னு தெரியல. டைரக்ட் ஹிட்டோட அப்படி அந்த பால் ஸ்டெம்ப்ல அடிக்கும். அந்த ஸ்டெம்ப்ல அடிச்ச கையோட தோனி வந்து அந்த ஸ்டெம்பை தூக்கிட்டு அப்படி விக்டரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹரிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான், லைக் இது வந்து ஒரு 1124 டேஸ்க்கு அப்புறம் ஒரு அவே டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். சோ இதே ஒரு சம சிக்னிபிகன்ட். இது மட்டும் இல்லாம ஆஃப்டர் 28 இயர்ஸ் இந்தியா லிஃப்ட்ஸ் தி வேர்ல்ட் கப்னு சொல்லுவேன் நினைப்பீங்க, கிடையாது. அது எப்படி வந்து ஒரு 28 இயர்ஸ் கழிச்சு நடந்ததோ அதே மாதிரி லார்ட்ஸ்ல 28 இயர்ஸ் கழிச்சு இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உண்மையே சொல்லணும்னா யாருமே இந்தியா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிரீன் டாப் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து பவுலிங் எடுத்த உடனே இந்தியாவோட கதை முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா இஷாந்த் சர்மா 7 விக்கெட் ஆல் எடுத்து அவர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாரு. என்னோட ஒப்பீனியன்
ஒப்பீனியன்ல இஷாந்த் சர்மாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தது கரெக்ட் அப்படின்னு சொன்னாலும் புவனேஸ்வர் குமாருக்கும் கொடுத்துருக்கான்னு தோணுது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 35, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 50 அடிச்சு அவர் தான் வந்து ஆக்சுவலி கீ ஆஸ்பெக்டா இருந்தாரு. ஆனா இஷாந்த் சர்மாவோட அந்த மேட்ச் வின்னிங் ஸ்பெல் தான் வந்து நம்மள காப்பாத்துனால இஷாந்த் சர்மா கொடுத்துட்டாங்களா என்னமோ. ஆமா, அது 2 பேர்ல கொடுத்ததுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, இஷாந்த் சர்மா 7 விக்கெட் ஆல் வந்து இட்ஸ் டர்னிங் பாயிண்ட். இப்போ வரைக்குமே ஆக்சுவலி லார்ட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து இப்போ வரைக்கும் இஷாந்த் சர்மாவோட பேர் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். அண்ட் இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோனிக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்தாங்க. அந்த டைம்ல இஷாந்த் சர்மாவுமே வந்து சொல்லியிருப்பாரு, மஹிபாய் தான் வந்து என்கிட்ட வந்து ஷார்ட் பால் போடு, ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு சொன்னாரு, கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாரு. தோனியுமே அதை வந்து 2 தடவை சொல்லி காட்டியிருப்பாரு. நான் லஞ்சுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அப்படின்னு இருப்பாரு. தெரியும், ஏன்னா அந்த மோயின் அலி விக்கெட் அந்த லஞ்சுக்கு முன்னாடி போகாம இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கும் உண்மையிலேயே. அண்ட் ஆக்சுவலி ஸ்கோர் கார்டு பாக்குறப்போ இந்தியா வின் பை 95 ரன்ஸ் இருக்கும். பட் அதை விட ஆக்சுவலி மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா தான் போச்சு. என்னதான் இஷாந்த் சர்மா வந்து சூப்பரா போட்டாருன்னு சொன்னாலும் இங்கிலாண்டோட மோசமான பேட்டிங் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க ஷார்ட் பால் எப்படி ஆடுறதுன்னு தெரியாம ஸ்டோக்ஸா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், பிரயரா இருக்கட்டும், பிராடா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஷார்ட் பால் அடிக்க போய் தான் வந்து அவுட் ஆனாங்க. ஆக்சுவலி மோயின் அலியுமே அப்படிதான் அவுட் இருந்திருப்பாரு. ஸோ வந்து ஷார்ட் பால கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்தாங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்து வந்து நேரம் இந்த மேட்ச் வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் ஓகேங்க, மேட்ச் முடியுது. இங்கிலாண்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்ட வந்து கேக்குறாங்க, அலிஸ்டர் குக்ட வந்து கான்ஃபரன்ஸ்ல அந்த பிரசன்டேஷன்ல வந்து கேக்குறாங்க, லைக் வந்து தோத்துட்டீங்க என்னாச்சு அப்படின்றப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு குக்கு. அவர் வந்து பர்சனலா அதை எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து ஆக்சுவலி எனக்குமே வந்து பர்சனலா என்ன பண்றதுன்னு தெரியல, ஃபார்ம் இல்ல, ரொம்ப நாளா வந்து நானும் ரன்ஸ் அடிக்கணும்னு தான் பார்த்து வரேன், என்னால ரன்ஸ் அடிக்க முடியல. ஆக்சுவலி குக் அவ்வளவு எமோஷனலா பார்த்தது இல்லைங்க. எஸ்பெஷலி 2012 இந்தியால வந்து வதம் பண்ணார், இந்தியாவை சிங்கிளான வதம் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நாங்க எப்படியாச்சும் திருப்பி கொடுத்தாவும், லைக் வந்து வில் ட்ரை டு டர்ன் அரவுண்ட், கண்டிப்பா நாங்க வந்து இது வி வில் நாட் பட்ஜ் பேக், வில் டெஃபினெட்லி கிவ் இட் பேக் டு இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. நம்ம வந்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டோமோ அந்த மேட்ச்க்கு அப்புறம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, 3rd டெஸ்ட் மட்டும் இல்ல, 3rd மேட்ச், 4th மேட்ச், 5th மேட்ச் 3 மேட்சுமே இங்கிலாந்து வச்சு செஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம குக்கு சொல்லிருப்பாரு, எனக்கு ஒரு ஃபார்ம் இல்லன்னு எமோஷனலா சொல்லிருப்பாருல. அதுக்கு அடுத்து 3 மேட்ச்ல கம்பைண்டா ஒரு 250 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருப்பாரு. ஆனா 3 மேட்ச்ன உடனே நிறைய இன்னிங்ஸ் நினைக்காதீங்க. ஆக்சுவலி 3rd மேட்ச் தான் இங்கிலாந்து 2 இன்னிங்ஸ் ஆடுவாங்க. 4th மேட்ச்லயும் ஒரு இன்னிங்ஸ் தான், 5th மேட்ச்லயும் ஒரு இன்னிங்ஸ் தான். ஏன்னா 4th and 5th மேட்ச்ல இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு மட்டமான தோல்வி தான் சொல்லணும். அடுத்த 3 மேட்ச்மே சவுத் ஆம்ப்டன்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேரி பேலன்ஸ்லாம் எப்படா அவுட் ஆவாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். 150 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓவல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா தோத்துருப்போம். 5th மேட்ச் மேன்செஸ்டர், 4th மேட்ச் அதுவும் ரொம்ப அசிங்கமா தோத்துருப்போம். அண்ட் இந்த டோர் பத்தி சொல்லும் போது இஷாந்த் சர்மாவோட லாஸ்ட் மேட்ச் இதுதான். இதுக்கப்புறம் இன்ஜுரிண்டு போயிருவாரு. ஸோ 3rd மேட்ச் 4th மேட்ச்ல இருந்து பங்கஜ் சிங் அவர் வந்து ஆடி இருப்பாரு. அப்புறம் 5th மேட்ச்ல ஐ திங்க் வரும் நேரம் வந்து ஆடி இருப்பாரு. முகமது ஷமிக்கு பதிலா நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் இந்தியாவுக்குமே வந்து ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் ஆடுவாரு. பட் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. இந்தியன் பேட்டிங் வந்து ஒரு மகா மட்டமான ஒரு பேட்டிங். முரளி விஜய் மட்டும் அங்கங்க சில இன்னிங்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருந்திருப்பாரு. அண்ட் தோனி வந்து நம்ம பார்த்தோம் இந்த மேட்ச்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 ரன், செகண்ட் இன்னிங்ஸ்ல 19 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஆனா கோஇன்சிடென்ட்லி தோனி வந்து இந்த இன்னிங்ஸ்ல இந்த சீரீஸ்ல 50 அடிக்காத ஒரே மேட்ச் இந்த மேட்ச் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 50 அடிச்சிருப்பாரு. அண்ட் அடுத்த மேட்ச்ல இன்னும் ஹியூமிலியேட்டிங்கா இருக்க வேண்டிய ஸ்கோர்ஸை ஓரளவுக்கு காப்பாத்தி கொடுத்த தோனி தான். ஒரு 50, 18 ஒரு மேட்ச்ல நம்ம 130 கால் அவுட் இருப்போம். அந்த மேட்ச்ல வந்து 80 அடிச்சிருப்பாரு தோனி அந்த இன்னிங்ஸ்ல. சோ வந்து மட்டமா தோத்துருப்போம். அதுல வந்து தோனி வந்து கொஞ்சம் சால்வேஜ் பண்ணி கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் என்ன யூஸ், நோ யூஸ். அண்ட் என்னதான் வந்து நம்ம அதுமே ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். அலிஸ்டர் குக்ட அதுவுமே கேட்பாங்க, மேட் பிரேயர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு லெஜெண்டரி பிளேயர். ஏன்னா அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4-5 கேட்ச் விட்டுருப்பாரு. ஆக்சுவலி 2 இன்னிங்ஸ் சேர்த்து 4-5 கேட்ச் விட்டுருப்பாரு. அவரோட பேட்டிங்குமே அந்த அளவுக்கு பெருசா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்றப்போ பிரேயர் பத்தி கேட்கும்போது பிரேயர் பத்தி பெருசா பேசியிருப்பாரு குக்கு. பட் மேட்ச் முடிச்ச கையோட பிரேயர் வந்து ரிட்டையர்மெண்ட் பாய் வரட்டா அப்படின்ட்டு போயிருப்பாரு. சோ வந்து ஒரு இலஸ்ட்ரஸான கெரியர். ரொம்ப இல்ல, 7 இயர்ஸ் தான் ஆடி இருப்பாரு. 7 இயர்ஸ்ல வந்து 40 ஆவரேஜ் கிட்ட வச்சிருந்திருப்பாரு டெஸ்ட்ல. அவர் ஆக்சுவலி ரைஸ் ஆஃப் a superstar அப்படின்ற மாதிரி பட்லர் வருவாரு. அந்த கடைசி 3 மேட்ச்ல 300 ரன் அடிச்சிருப்பாரு அந்த 4 இன்னிங்ஸ்ல. ஆமா ஆமா, சம்திங் லைக் தட். ஒரு 70, 100, 80 பயங்கரமா அடிச்சு நீங்க சொல்ற மாதிரி 300 சம்திங் அடிச்சிருப்பாரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சு 1-0 போனாலும் அடுத்த 3 மேட்ச்ல தோத்து சீரிஸ் வந்து 3-1 வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அது முடிச்சாலுமே இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா டிராவல் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கதான் வந்து தோனின்ற ஒரு சகாப்தம் அதோட டெஸ்ட் கெரியர் பாத்துட்டாருங்க. ஒன்னும் பண்ண முடியல அவே டெஸ்ட்ல. இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது இந்த டீம் வச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாருக்கிட்ட வந்து கேப்டன்சி போச்சு, அப்புறம் இந்தியா அவேல போயிட்டு என்ன டாமினன்ஸ் பண்ணோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாது அப்படின்னா அதை பத்தின ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம வந்து போடலாம். இந்தியா கில் இருக்காரு ஆக்சுவலி ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் கில் எந்த மாதிரி இருக்காரோ இப்போ டோனியுமே இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து டிரான்சிஷன் ஆகி விராட் கோலி கொடுக்குறாரு. நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ கில் வந்து இன்னொரு 100 அடிச்சாருன்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி கரெக்ட் தெரியல. இங்கிலாந்துல அது சேனாலே இங்கிலாந்து தான் ரொம்ப ஃபர்ஸ்டா ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா
300 ரன் அடிச்சிருக்காரு. 300 500 அடிச்சாரு 2 மேட்ச்லயும். 2 மேட்ச்ல 500 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் மட்டுமே அவர் 300 something ரன்ஸ் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. போயிட்டே இருக்கு. நாங்க ஏன் இந்த வீடியோ வந்து இப்ப போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி இந்தியா வந்து ஹிஸ்டாரிக்கலா இங்கிலாந்துல ஸ்பெசிபிக்கா செகண்ட் டெஸ்ட் வந்து எப்பவுமே ஜெயிச்சிடறாங்க. நாங்க எப்படி இந்த 2014ல ஜெயிச்சோமா, 2018லயுமே வந்து நம்ம செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிருப்போம், 2021லயுமே நம்ம செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த செகண்ட் மேட்ச் இப்ப நம்ம ஜெயிச்சிரும். அது ஜிங்ஸ் இல்ல. ஆனா வந்து மோஸ்டா இந்த எஜ்பாஸ்டன் டெஸ்ட்டை வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சிரும்னு வச்சுப்போமே. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் இதுக்கப்புறம் நம்ம சீரிஸ் வின் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து அதுக்கப்புறம் சீரிஸை வந்து பாட்டில் பண்ணி தோத்துருவோம். அப்படி இல்லைன்னா சீரிஸை வந்து டிராப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் வந்து காம்ப்ளெக்ஷன் ஆகிடக்கூடாது. லைக் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் 1-1 டிராப் பண்ணிட்டோம் வந்து நார்மலா போகாம உண்மையான முதல்ல ஆடோடும் அப்புறம் தோட்டோடும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி ஓகே, நான் சொல்றேன் ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட அதனாலதான் வந்து அந்த டிஸ்க்ளைமர் போடுறேன். சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து உண்மையான டெஸ்டே ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3rd 4th டெஸ்ட் எஸ்பெஷலி ஓவர்ல ஜெயிக்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய டாஸ்க். 5th டெஸ்ட் ஓவர்ல அதுதான் வந்து பெரிய டாஸ்க். ஸோ வந்து இப்போ ஆக்சுவலி இந்தியா உமன் கூட ரீசெண்டா ஓவர்ல பாட்டில் பண்ணாங்க முந்தானேத்தி. ஸோ ஆனாங்க விடுங்க. ஸோ அதான் இந்த மேட்ச் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச். நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி ரெகுலரா நாங்க இனிமேல் ஐகானிக் மேட்சஸ் எல்லாம் போறோம். நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. வீக்லி ஒரு எபிசோட் போட பாக்குறோம். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பாக்குறது கன்சிஸ்டன்டா வீக்லி பீடிய எபிசோட்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். வீக்லி அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காத தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.